வெல்கம் டு மை சேனல் ஈவி டெக் அண்ட் ரேப்பியர் லூம்ஸ் பற்றின டீட்டெயிலும் ஈவி பைக் பற்றின டீட்டெயிலும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோங்கண்ணா. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கௌரா வண்டி 2.5 வருஷம் ஆச்சு வண்டி எடுத்ததுலேருந்து. அது பேட்ரி சேஞ்ச் பண்ணது லித்தியம் மேஸ். இது வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இதில் பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் எல்எஃப்பி பேட்ரி மாதிரி யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 40 AH யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு 32.9 AH பேட்ரி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோங்க. இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா வண்டியில் 5 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 வோல்ட்டு கன்வெர்ட்டர் போட்டிருக்காங்க. 48 வோல்ட்டு போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பத்தாது, டார்க்கு பத்தாது. அதனால் 5 பேட்ரி வச்சு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் விலையெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் ஷோரூம்லேயே கூட போய் கேட்டு பாருங்கள். அதோடவே நாங்கள் ஃபேவராக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஷார்ட் சர்க்கியூட்டு மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த பேட்டரியை நான் மாட்டி கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளால் வாரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா வண்டி எடுத்ததுலேருந்து 4 ஆயிடுச்சு இல்லைங்க, பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அதனால் இது எல்லாமே நம்மளே செக் பண்ணி மாட்டி கொடுத்துறது. வெறும் பேட்டரினா பேட்டரி மட்டும் கிடையாது. சில பேர் அமௌண்ட்டை மிச்சம் பண்ணுறங்கிற பேரில் ஆன்லைனில் வாங்கி டைரெக்டாக அவங்களே மாட்டிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஓவரால் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கே தெரியும், பைக்குனால் ஏதாவது ப்ராப்ளம்னா நடு ரோட்டில் தான் நிற்கணும். அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. லெட் ஆசிட் தான் இல்லைங்க, எல்எஃப்பி பேட்டரியும் போட்டுக்கலாம். லித்தியம் அயன் பேட்டரி எது வேணுனாலும் கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம். இது செகண்ட் டைம் பேட்ரி மாற்றுறதுனால பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2.5 வருஷம் ஓடிடுச்சு. நீ அடுத்த பேட்டரியுமே 1 இயர் வாரண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு இருக்குது. இது அடுத்த இன்னொரு 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால் செக்கிங் எல்லாம் ப்ராப்பராக பார்த்து விட்டு எல்லாமே செக் பண்ணி தான் நான் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். ஆம்டெக் இன்னும் 2-3 கம்பெனி, இப்போ எந்த கம்பெனி வேணுமோ உங்களுக்காக நான் போட்டு கொடுத்துர்லாங்க. இது நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருந்தாலும் இங்கே ஓவராலாக ஒரு பட்ஜெட்டு சொல்லிடுறேன். இது 5 பேட்டரி மாற்றி பார்த்திங்கன்னா இப்போது 18,500 ரூபாய்க்கு ஓவரால் ஃபுல் செக்கப் பண்ணி சின்ன சின்ன வேலைகளையும் முடித்து கொடுத்து மாட்டி விட்ருக்கேன். இது மற்ற பக்கத்தை விட உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கா, எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு கண்டிப்பாக ஹானராக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் மற்றவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபுல் ஃபிட்டிங் முடிச்சாச்சு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃபுல் ஆர்ம்ஸ் இருக்கும். இப்போ பேட்ரி வரும்போதே கொஞ்சம் சார்ஜரில் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிற செக்கப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையல் போயிட்டு வந்துடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த வீடியோ முடிஞ்சால் லெட் ஆசிட் பேட்ரி, லித்தியம் அயன், எல்எஃப்பி பேட்டரியில் எது நல்லது, எது எக்கனாமி, இந்த டீட்டெயிலெல்லாம் ஒரு வீடியோ அடுத்தது போட்டுடலான்ட்டு இருக்கேன். உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எந்த மாடல் பைக்காக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு லெட் ஆசிட் பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி, எல்எஃப்பி பேட்ரி எது பெஸ்ட்டுன்னு ஒரு உங்களுடைய கமெண்டை போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். சார்ஜ் ஃபுல்லுன்னு வருது. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஒரு ட்ரையல் போயிட்டு வந்துடலாம்.